ஹாய் மக்களே. ஸோ டெய்லி மினி vlog சீரிஸ் வந்து இன்றைக்கி எபிசோட் நம்பர் 4 இருக்கும். ஸோ இதில் என்ன கவர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். சரி வாங்க இன்றைக்கி நான் என்ன பண்ணங்கிறத வீடியோ முழுசாக பார்க்கலாம். ஸோ நேற்று நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு என் பையன் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு காலையில் கிச்சன் பக்கம் போகும்போது என் ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது லெமன் சாந்தகம் எனக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னாங்க. சரி வந்ததான் வந்துட்டு கொஞ்சம் கிளறி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களும் நைட் ஃபுல்லாக தூங்காமல் அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சாந்தகம் வச்சு முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிளேட்டை கொண்டு போய் நம்ம சிங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போமே, ஏன்னா அவங்க நைட் ஃபுல்லாக அவங்களும் ரெஸ்ட் எடுக்கல. சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்மளும் வந்து கழுவி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கழுவி கொடுத்துட்டேன். பட் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டாஸ்க் தான், பட் நான் பண்ணி கொடுத்தாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் போகும்போது என் பையன் வந்து எந்திரிச்சிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்துச்சு. அதனால சிக்கன் வாங்குறது கடைக்கு வந்து நான் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வச்சுட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கனை மட்டும் கழுவிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், ரெசிபி ஃபுல்லாக வந்துட்டு அதில் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் பிரியாணி வந்து ஒரு ஃபுல் வீடியோ கவர் பண்ணி போட்டோம்னா பார்க்குறவங்களும் செஞ்சு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நான் முன்னாடி சொன்னனால அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்னோட பிரியாணிக்கு போய் தேவைக்கேற்ற மாதிரி நான் சிக்கனை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா என் ஒய்ஃப் வந்து இந்த மிக்சர் ஜார் தூக்கிட்டு இங்கே கிளம்புனாங்க. எங்கேன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷட்டவுன் சொன்னாங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன் இன்றைக்கி ஷட்டவுன் இருக்கிறத. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூமில் போனீங்கன்னா ஒரு யூபிஎஸ் கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து இவங்க மிக்ஸி ஜாரை வச்சு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மசாலாவெல்லாம் வந்து அரைச்சி தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக நான் எல்லா கேமராவெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் நினச்சா ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் அந்த டைம் வந்து நான் நினச்ச அளவுக்கு முடியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வீடியோ மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன் ப்ளஸ் ஷார்ட்ஸ் கவர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப இழுத்துரும். ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப இழுக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30 கிட்ட தான் சாப்பிட்டு முடிச்சேன் எனக்கு மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரௌனி ஆர்டர்ஸ் வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம். ப்ரௌனி ஆர்டர்ஸ் எதுவும் வர மாதிரியே இல்லை. அதனால சரி போய் எனக்கு ஒரு தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் சரி எந்திரிக்கும் போது மணி ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. மழை வர மாதிரி லைட்டாக இருந்தனால மாடியில் போட்ட துணியெல்லாம் போய் எடுக்க சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு மாடியில் போட்ட துணியெல்லாம் எடுக்க போயிட்டு கீழே வந்தாச்சு. நானும் மழை வருதான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சிக்கன் வாங்கினதில் சில பீஸில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து சில ரெசிபியெல்லாம் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. பட் அதை ரெசிபி வந்து நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை சாப்பிட்டு பொள்ளாச்சியில் வந்து சில வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட நைட் ஷிஃப்ட் ஜாப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போய் லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட டே வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல முடியும். அப்படின்னா என்னோட ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி என்னோட நைட் ஷிஃப்ட் ஜாப் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த நல்ல ஒரு vlogல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.